ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வடகறி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம்ஸ் கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அதை சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பிடிச்சி இட்லி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் கடல் பாசி, ஒரு 2 பீஸ் கடல் பாசி போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நான் ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டு பல்ல பொடிசாக கட் பண்ணி போட்டு அது நல்லா வதங்கின உடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின உடனே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு அதை மட்டும் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா தழை போட்டிங்கன்னா வடகறி நல்லா வாசனையாக இருக்கும். புதினாவை போட்டு நல்லா கலரி விட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த கடலைப்பருப்பு உருண்டை வெந்துருச்சு. அதை நல்லா உடச்சி விட்டு எடுத்து போட்டு நல்லா கலரி விட்டு தேவையான தள்ளி ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா வடகறி ரெடி. இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வீட்டில் இடியாப்பம் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு காம்பினேஷனாக தான் வடகறி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள்.